வணக்கம். சிக்கலான புராண கதைகளை நாம எல்லோருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா சுவாரஸ்யமா விளக்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட ஆரம்பமே இந்த ஒரு வரியில தான் இருக்கு. வானத்திலிருந்து ஒலித்த இந்த மர்மமான குரல் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? அந்த தீர்க்க தரிசனம் ஏன் சொல்லப்பட்டுச்சுன்னு நாம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல அப்போதைய காலகட்டத்துல உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். சொல்லப்போனா கொடுங்கோன்மையோட பாரத்துல பூமி தேவியே தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம் அது. அதாவது அந்த காலத்துல அரசர்கள்னு சொல்லிக்கிட்டவங்க உண்மையில அரக்க குணம் கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்களோட ஆட்சியால பூமிக்கே தாங்க முடியாத பாரம், எல்லா இடத்துலயும் குழப்பம், அநியாயம், தர்மம்ன்ற பேச்சுக்கே இடமில்லாம போச்சு. மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பூமி தேவியோட இந்த கண்ணீர் கடைசில ஒரு தெய்வீக முறையீடா மாறுது. பாருங்க, பூமி ஒரு பசு வடிவத்துல போய் பிரம்மா கிட்ட முறையிடுறாங்க. பிரம்மா மத்த தேவர்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு பார்க்கடலுக்கு போய் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. கடைசியா விஷ்ணுவோட பதில் பிரம்மா வழியா எல்லா தேவர்களுக்கும் அறிவிக்கப்படுது. இது ஒரு பெரிய காஸ்மிக் செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி. அப்போ என்ன பதில் கிடைச்சது? ஒரு அற்புதமான தெய்வீக திட்டம். முழுமுதற் கடவுளான விஷ்ணுவே பூலோகத்துல வசுதேவரோட மகனா கிருஷ்ணரா அவதரிக்க போறாரு. அவருக்கு உதவி செய்ய தேவர்கள் எல்லாரும் எது வம்சத்துல பிறக்கணும்னு உத்தரவு வருது. ஏன், விஷ்ணுவோட சக்தியான மாயாதேவியே இந்த திட்டத்தை நிறைவேற்ற உதவி செய்ய வராங்க. மொத்தத்துல ஒரு பெரிய டீமே பூமிக்கு வரப்போகுது. சரி, இந்த பிரம்மாண்டமான திட்டம் எப்படி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? ஒரு கல்யாணத்துல இருந்து. ஆனா அந்த கொண்டாட்டத்தை வானத்திலிருந்து வந்த ஒரே ஒரு வாக்கியம் எப்படி கலைச்சு போடுதுன்னு பாருங்க. தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. வரதட்சணையா என்னென்ன கொடுத்தாங்க பாருங்க. 400 தங்க யானைகள், 15,000 குதிரைகள், 1800 தேர்கள், 200 பணிப்பெண்கள்னு ஒரே அமர்க்களம். இதுல ஹைலைட் என்னன்னா, தேவகியோட அண்ணன் கம்சனே தன் தங்கச்சி மேல இருக்க பாசத்தால அவங்க திருமண தேரை ஓட்டிட்டு போறான். எல்லாரும் சந்தோஷமா சங்கு முழக்கத்தோட போயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு வானத்திலிருந்து ஒரு அமானுஷ்யமான குரல் கேக்குது. அந்த ஒரு குரல் அந்த மொத்த சந்தோஷத்தையும் நொடியில சிதைச்சு போடுது. அந்த அசரீரி கேட்ட அடுத்த நொடி கம்சனுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பாசமா தேரோட்டின அண்ணன் இப்போ தங்கச்சியோட முடிய பிடிச்சி இழுத்து வாளை உருவி அவளை கொல்ல தயாராகிறான். ஒரு அன்பான சகோதரன் ஒரே ஒரு வாக்கியத்தால எப்படி ஒரு அரக்கனா மாறினான்னு பாருங்க. இதுதான் இந்த கதையோட முக்கியமான திருப்புமுனை. இப்போ இந்த கொலவெறியோட நிக்கிற கம்சனை பார்த்து வசுதேவர் என்ன செய்ய போறாரு? அவர் கோவப்படல, பயப்படல, பதிலுக்கு ரொம்ப நிதானமா பகுத்தறிவோட பேச முயற்சி பண்றார். யோசிச்சு பாருங்க, தன் மனைவிய கொல்ல போற ஒருத்தன் முன்னாடி நின்னுட்டு வசுதேவர் ரொம்ப அமைதியா ஒரு கேள்வி கேட்கிறாரு. மரணத்தை கண்டு ஏன் இவ்ளோ பயப்படணும்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, ரொம்ப ஆழமான தத்துவ கேள்வி. அவர் என்ன சொல்றாருன்னா, மரணம் அப்படின்றது இந்த உடம்புக்கு மட்டும்தான், ஆன்மாவுக்கு இல்ல. நாம பழைய சட்டையை கழட்டிட்டு புது சட்டை போடுற மாதிரி ஆன்மா ஒரு உடம்பு அழிஞ்சதும் இன்னொரு உடம்புக்கு போயிடும். அதனால இந்த தற்காலிகமான உடம்புக்காக பயப்படுறதுல அர்த்தமே இல்லைன்னு கம்சனுக்கு புரிய வைக்க பாக்குறார். ஆனா கம்சனோட பயம் தத்துவத்துக்கெல்லாம் கட்டுப்படல. அத புரிஞ்சுகிட்ட வசுதேவர் வேற வழியே இல்லாம ஒரு பயங்கரமான பேரத்தை முன்வைக்கிறார். தேவகிக்கு பிறக்க போற ஒவ்வொரு குழந்தையையும் நானே கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன்னு வாக்கு கொடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, தன் குழந்தைங்களையே பறி கொடுக்க துணியறார். ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த திட்டம் வேலை செய்யுது. வசுதேவரோட நேர்மையை பார்த்துட்டு கம்சனுக்கு மனசு மாறுது. அவன் முத குழந்தைய வாங்காம நீயே எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறான். ஒரு நிமிஷம் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு தோணுது. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நேரம் நீடிக்கல. கம்சனுக்குள்ள இருந்த பயங்கர நெருப்புல எண்ணெயை ஊத்துறதுக்காகவே ஒருத்தர் வர்றாரு. அவரோட வருகை கதையையே தலகிலா மாத்த போகுது. வர்றது யாருன்னு பார்த்தா மாமுனிவர் நாரதர். அவர் வந்து கம்சன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஏய், உன்னை அழிக்க போறது 8வது குழந்தை மட்டும் இல்ல, தேவர்கள் எல்லாரும் இப்போ யாதவ குலத்துல பிறந்துட்டு இருக்காங்க. தேவகியோட எந்த குழந்தை வேணும்னாலும் விஷ்ணுவா இருக்கலாம். இது கம்சனுக்குள்ள இருந்த சின்ன சந்தேகத்தை ஒரு பெரிய சித்த பெருமையா மாத்திடுச்சு. ஆபத்து தூரத்துல இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிட்டான். நாரதர் சொன்னதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது பாருங்க. ஒரு நொடியில கம்சனோட கரணியெல்லாம் காத்துல பறந்து போச்சு. உடனே தேவகியையும் வசுதேவரையும் இரும்பு சங்கிலியால கட்டி சிறையில போடுறான். அதுக்கப்புறம் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஈவு இரக்கமே இல்லாம கொல்ல ஆரம்பிக்கிறான். ஏன், தன்னோட சொந்த அப்பாவான உக்ரசேனரையே சிறையில தள்ளிட்டு சிம்மாசனத்தை அவனே பிடிச்சுக்கிறான். அவனோட கொடுங்கோன்மை முழுசா வெளிப்படுது. இங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. நாரதர் கம்சன் கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இது உனக்கு புதுசு இல்ல, போன ஜென்மத்துல நீ காலநேமிங்கிற அரக்கனா இருந்த, அப்பவும் உன்னை விஷ்ணு தான் கொன்னாருன்னு சொல்றாரு.
அப்போதான் புரியுது, இது வெறும் எதிர்காலத்தை பத்தின பயம் இல்ல, இது ஒரு பழைய பகை. அவனோட கடந்த காலமே அவனை துரத்திட்டு வருது. அப்போ நிலைமை என்ன? பெற்றோர்கள் சிறையில இருக்காங்க. அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய கொல்ல ஒரு கொடுங்கோல் மன்னன் காத்துட்டு இருக்கான். விதியை ஜெயிக்கிறதுக்காக தான் சொந்த குடும்பத்தையே அழிக்க துணிற ஒருத்தன் முன்னாடி இன்னும் பிறக்கவே இல்லாத ஒரு குழந்தையால என்ன செய்ய முடியும்? இவ்ளோ இருட்டுக்கு நடுவுல நம்பிக்கைங்கிற சின்ன ஒளிக்கு எங்க இடம் இருக்கு? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை இங்க முடிச்சுக்கலாம்.